ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இட்லி அரிசி 1 கப், பச்சரிசி 1/4 கப், துவரம்பருப்பு 1/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், நெக்ஸ்ட்டு உளுந்தம்பருப்பு 1/4 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன். வெந்தயம் ரொம்ப போட்டக்கூடாது, ஏன்னா கசப்பாக இருக்கும். சீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், வரமிளகா காரத்துக்கு ஏற்ப போட்டுக்குங்க. இஞ்சி சிறிதளவு, பூண்டு 2, கருவேப்பிலை, வெங்காயம், முருங்கைக்கீரை, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இட்லி அரிசி, பச்சரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் கழித்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் லைட்டாக கொரன்னு அரைச்சிக்கோங்க.